பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 3,80,00,000 மதிப்பில் 1 MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசு அலுவலருக்கு அறிவுறுத்தினார். இப்பணி முடியும் தருவாயில் உள்ளதால் பணி முழுமையானதும் குரும்பலூர் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னேற்றத்தை நாடும் வட்டாரங்கள் திட்டத்தின் கீழ் மாவட்ட மற்றும் வட்டார நிலை அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் அண்மையில் நடைபெற்றன. கூட்டத்தில் மத்திய அரசின் சுற்றுலாத்துறை அரசு துணை செயலாளர் லலிதாம்பிகா கலந்து கொண்டு 12 துறைகளின் கீழ் செயல்படும் 39 திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள், கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகள், தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் குறைபாட்டை களைவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள், பிரதமர் மோடி கிசான் திட்டம் தொடர்பான பதிவுகள், பாரத பிரதமர் வீடு கட்டு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்ட பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். பின்னர் அவர் பேசுகையில், மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் நிதியை முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நிலுவையில் உள்ள பணிகளுக்கு கூடுதல் நிதி தேவைப்பட்டால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார். ராபி பருவத்தில் இரவையில் சாகுபடி செய்யப்படும் மக்காச்சோள பயிர் இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்டால் விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரத்தில் இரவையில் மக்காச்சோளம் சாகுபடி செய்த விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக மக்காச்சோள பயிருக்கு ஏக்கருக்கு 380 ரூபாய் பிரீமியம் செலுத்தி வரும் 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் கண்ணன் தெரிவித்துள்ளார். 14 வயது சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோயினை தடுக்கவும், கர்ப்பவாய் புற்றுவாய் நோயை உருவாக்கும் ஹியூமன் பாபிலோனா வைரஸை தடுக்கும் வகையில் HPV தடுப்பூசி செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள 98 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14 வயதான 2712 மாணவிகளுக்கு இலவசமாக 2 தவணைகளில் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. எனவே எதிர்கால நலன் கருதி 14 வயது மாணவிகள் தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தற்போது டிஜிட்டல் பயிர் சாகுபடி கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தன்னார்வலர்கள் ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்க வேண்டும். ஒரு சப்டிவிஷனுக்கு ரூ.3 வீதம் டிஜிட்டல் பயிர் சாகுபடி கணக்கெடுக்க பணிக்கு வழங்கப்படுகின்றன. ஒரு நாளைக்கு ஒரு நபர் 200 முதல் 250 சப்டிவிஷன் கணக்கெடுக்க வாய்ப்பு உள்ளன. இப்பணியை காலை மற்றும் மாலை வேளையில் மேற்கொள்ளலாம். இப்பணியில் ஈடுபட விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் மற்றும் விவசாயிகள், விவசாய குடும்ப உறுப்பினர்கள் அருகில் உள்ள வட்டார வேளாண் உதவி இயக்குநரகத்தை உடனே தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இயக்குனர் கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் திருச்சி மத்திய மண்டல அளவிலான தீயணைப்பு அலுவலர்கள் மற்றும் வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பெரம்பலூரில் அண்மையில் 2 நாட்கள் நடைபெற்றன. இதில் கயிறு ஏறுதல், தந்திர கதம்பு போட்டி, நீரோடு குழாய் போட்டி, ஏணி பயிற்சி, அணிவகுப்பு பயிற்சி, வாலிபால், கூடைப்பந்து, இறகுப்பந்து, கைப்பந்து மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த 150 பேர் கலந்து கொண்டனர். தடகள போட்டியில் தொழில்நுட்ப பிரிவில் தஞ்சாவூர் அணியும், நீச்சல் போட்டியில் திருச்சி அணியும், அணிவகுப்பு போட்டியில் பெரம்பலூர் அணியும் முதல் பரிசை வென்றன. போட்டிகளில் அதிக அளவில் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தஞ்சாவூர் அணி வென்றன. பின்னர் நடந்த பரிசளிப்பு விழாவில் திருச்சி மத்திய மண்டல துணை இயக்குனர் முரளி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அணிகளுக்கும் பரிசு கடையம் மற்றும் பரிசு கோப்பை, சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்முயற்சியுடன் பங்கேற்று சிறந்த பங்களிப்பு செய்யும் தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு தமிழ்நாடு பசுமை சாம்பியன் விருது வழங்கப்படுகின்றன. தேர்வு செய்யப்படும் விருது மற்றும் தனிநபர்களுக்கு நிறுவனங்களுக்கும் தலா 1 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகின்றன. இதன்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 நபர்களுக்கு தலா 1 லட்சத்துடன் விருது வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற விண்ணப்பிக்க விரும்புவோர் அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் வரும் 20ஆம் தேதிக்குள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பிரிவில் வழங்கிடுமாறு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி கேட்டுக்கொண்டுள்ளார்.